வருகின்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக எந்த பக்கம் என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் யாரும் எதிர்பாராத நகர்வாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது தேமுதிக. முன்னதாக கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கலந்து கொண்டார். இருவரும் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டனர். விழாவுக்கு வந்த மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், எல் முருகன் ஆகியோரையும் பிரேமலதா சந்தித்து பேசினார். மேலும் சிவராத்திரி விழாவுக்கு பிறகு கோவையில் பிரேமலதா தங்கியிருந்தார். அப்போது வேலுமணியை சந்தித்து பேசியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைவது உறுதியாகிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் பிரேமலதா எதிர்பார்த்த டீல் அமையவில்லை என கூறப்படுகிறது. கோவை ஈஷா மைய மகா சிவராத்திரி விழாவுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தோம். அனைவரையும் மரியாதை நிமித்தமாக தான் சந்தித்து பேசினேன் என்று சிம்பிளாக சொல்லி கடந்தார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில்தான் சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் வியாழக்கிழமை காலை தமிழக முதல்வர் MK ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் சந்திப்பு நிகழ்த்தினர். இந்த சந்திப்பின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் சேகர் பாபு, கனிமொழி MP உள்ளிட்டோர் இருந்தனர். இந்த சந்திப்பின் போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதி செய்யப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான MK ஸ்டாலினுடன் கூட்டணி அமைத்த பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் கூறும்போது, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்ற கேள்வி நீண்ட நாட்களாக நிலவி வந்தது. அதன்படி இன்று திமுகவுடன் தேமுதிக கூட்டணியை உறுதி செய்துள்ளது. தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பியபடி திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம். தேமுதிக முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. 2016 இந்த கூட்டணி அமைந்திருக்க வேண்டும். பழம் நழுவி பாலில் விழும் என்று கருணாநிதி கூறியிருந்தார். ஆனால் அது இப்போது கேப்டன் இல்லாத போது தாமதமாக நடந்துள்ளது. மற்றபடி இந்த தேர்தலில் தேமுதிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் போன்றவை எல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அறிவிப்பார். இதற்காக ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு திமுகவுடன் ஆலோசனை செய்த பின்னர் முறைப்படி அறிவிப்பு வெளியாகும். இந்த கூட்டணி தேமுதிகவினரும் பொதுமக்களும் வரவேற்கும் கூட்டணியாக உள்ளது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி. ராஜ்யசபா MP சீட் குறித்து எல்லாம் அண்ணன் ஸ்டாலின் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்றார்.